எல்லாருக்கும் வணக்கங்க. கலவைக்காய் சாம்பார் செஞ்சு பார்க்கலாங்க. வெள்ளை மொச்சை ஊற வச்சுருக்குறேங்க. இது ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த வேக வச்ச தண்ணியை பருப்பு வேக வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. தண்ணி கொதிக்குதுங்க. பருப்பு ஊற வச்சு வச்சுருக்குறேங்க, துவரம் பருப்பு. இதை இதில் ஊற்றிக்கலாங்க. வேகிறதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. வேகிறப்பிய ஒரு 4 பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க. பருப்பு பொங்கி வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. விளக்கெண்ணெய் விட்டுக்கிட்டால் நல்லதுங்க. நான் தேங்காய் எண்ணெய் தான் இருக்கிறதுனால விட்டுக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. இப்போ பருப்பு வந்து 3/4 பதத்துக்கு நல்லா வேகட்டுங்க. வெந்ததுக்கப்புறம் காய்ங்க, வெங்காயம் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்திக்கலாங்க. இப்போ பருப்பு 3/4 பதத்துக்கு வெந்துடுச்சிங்க. இதில் என்கிட்ட இருக்கிற காய் போடுறேங்க, வீட்டில் இருக்கிற காய் போடுறேன். இதில் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், எந்த காய் வேணாலும் போட்டுக்கலாங்க. இப்போ காய்ங்க சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறேங்க, கொஞ்சம் இது சேர்த்துக்கலாம். பாருங்கள், கேரட் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இது சேர்த்துக்கலாம். புடலங்காய் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க, இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் கொஞ்சம், சுண்டைக்காய் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. அரிஞ்சிட்டு அலசி வச்சுருக்கிறேன். இடிக்கிறதுனாலும் இடிச்சிக்கலாம், இல்லை அரிஞ்சிட்டு கூட அலசிக்கலாங்க. நான் அரிஞ்சிட்டு மட்டும் அலசி வச்சுருக்கிறேன். இப்போ இதுவும் சேர்த்துக்கலாங்க. இந்த காயும் வேக வச்ச வெள்ளை மொச்சக்கொட்டை சேர்த்துக்கலாங்க. பெரிய சைஸில் ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இது சேர்த்துக்கலாம். இது நல்லா வெந்துட்டுருக்கட்டுங்க. அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம், அடி பிடிச்சிட போகுது. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி தூள் இல்லைன்னா சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க. பெரிய ஸ்பூனில் நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நல்லா வேகட்டுங்க காய். அப்பப்போ கொஞ்சம் கிண்டி விட்டுக்கலாம். நாம் பருப்பு எவ்வளோ போடுறோமோ, காய் எவ்வளோ போடுறோமோ, சாம்பார் வைக்கிற அளவுக்கு மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாங்க. புளியும் அதே மாதிரி தான். தக்காளியும் ஒரு பெரிய சைஸில் 3 தக்காளி போட்டிருக்குறேங்க. ஏன்னா சாம்பார் நிறையா இருக்குது, அதனால். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க.
இப்போ புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இது நான் ரசத்துக்கும் சேர்த்து ஊற வச்சுருக்கிறேங்க. அதனால் கொஞ்சமாக கரைச்சிட்டு தண்ணி மட்டும் மேலாப்பில் விட்டுக்கிறேன். நான் தண்ணி ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த தண்ணி விட்டுக்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சுங்க. தேங்காய் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. பருப்பு வேக வச்சு காய் போட்டு கொஞ்சம் நல்லா கெட்டியாயிடுச்சுங்க. இப்போ இந்த புளி தண்ணியும் தேங்காய் பாலும் விட்டோம்னாக்கா அந்த தண்ணிக்கு சரியாக போயிடும். குழம்பு கச்சிதமாக இருக்கும். இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. கொதி வந்தோடனே அடுப்பை நிறுத்திடலாங்க. நிறுத்திட்டு தாளித்து கொட்டிடலாம். இல்லைங்க, பாத்திரம் வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேங்க. கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டு சேர்த்துக்கிறேன். சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பூண்டு 10 பல் பெரிய பல்லாக தட்டி வச்சுருக்குறேங்க. இது சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாய் 4 மிளகாய் கீரி வச்சுருக்குறேங்க. கழுவிட்டு கீரி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாங்க. இது நல்லா செவக்க வதங்கட்டுங்க. பூண்டு நல்லா செவக்கட்டும். பச்சை மிளகாய் அப்படியே கூட சாம்பார்லேயே கூட போட்டுக்கலாங்க. பருப்பு வெந்த உடனே சாம்பாரில் கூட போட்டுக்கலாம். இப்படி வதக்கியும் போட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம். இல்லைன்னா தூளையாக கூட போட்டுக்கலாம். அந்த தூளுங்க பச்சை மிளகாய் போட்டால் நல்லா ருசியாக இருக்குங்க. அதுக்காக போடுறது. பூண்டு நல்லா செவஞ்சிடுச்சிங்க. இப்போ தாளித்து அதை எடுத்து கொட்டிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சாம்பார் நல்லா அருமையாக இருக்குங்க. நல்லா ருசியாக இருக்குங்க. மணமாகவும் இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றிங்க.